அன்பானவர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். God bless you all. 70 ஆண்டுகால அரபுகளின் முயற்சி 1948 2025 வரைக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக அரபுகள், மொத்த அரபு நாடுகள் இந்த இஸ்ரேல் தேசத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய அளவில் முயற்சிகள், பெரிய பெரிய அளவில் யுத்தங்கள், பெரிய பெரிய அளவில் போராட்டங்கள், கொரில்லா தாக்குதல்கள், சதி ஆலோசனைகள், மேடை பேச்சுகள், கொல்வோம், அழிப்போம், வேறறுப்போம், குட்டி சாத்தான், இப்படி எல்லாம் இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட பெயர்கள். உலக வரைபடத்திலிருந்து இல்லாமல் செய்து விடுவோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக முயற்சிகள் பல வழியில எடுத்துக்கொண்டார்கள். கொலை வெறியாட்டங்களையும் செய்து பார்த்தார்கள். ஆனால் அழிக்கவே முடியலையே. இஸ்ரேல் பார்த்தீங்களா, சிங்கமாக நின்று கொண்டிருக்கிறது. ஏன் இஸ்ரேல் இந்த அளவு ஜெயம் பெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ஆதரவு. இஸ்ரேலுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. கர்த்தர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லி வச்சாங்க. இஸ்ரேல் இஸ் மை சன், மை ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொன்னோம். இஸ்ரேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்ற. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரே அந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்களை யார் ஜெயிக்க முடியும்? யோசித்து பாருங்க. யார் அந்த கர்த்தர்? மனிதர்களுக்கெல்லாம் ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். தன்னை பற்றி சொல்லும் பொழுது பைபிள்ல சில விஷயங்கள் தெளிவாக சொல்றாரு தெரியுமா? நாள் உண்டாகாததுக்கு முன்னே நானே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நாள் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியுதா? நமக்கு ஒரு பகல் கிடைக்கிறது, நமக்கு ஒரு இரவு கிடைக்கிறது. இதுதான் நாள் சிஸ்டம், டே சிஸ்டம் என்று சொல்லுவாங்க. இந்த டே சிஸ்டத்தை கர்த்தர் நமக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். நாள் உண்டாகிறதுக்கு முன்னே நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உலகத்திலேயே கர்த்தர் முதலாக தமக்காக தெரிந்து கொண்ட ஒரு இனம்தான் இஸ்ரேல். அதனால தான் அந்த வார்த்தை இஸ்ரேல் இஸ் மை சன், மை ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்றார். அதனால தான் இஸ்ரேல் மீண்டும் 3வது முறையாக இஸ்ரேல் மீண்டும் அவர்கள் திரும்ப வந்து பல நாடுகளிலிருந்து திரும்ப வந்து தங்களுக்கென்று அந்த பழைய அதே பூர்வீக நாட்டை பெற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்த உடனே அரபுகளுக்கு அது பிடிக்கவில்லை. எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே ஒன்று சேர்ந்தார்கள். 1948 எல்லாம் நாசர் அவர்கள், எகிப்தினுடைய தலைவர் நாசர் அவர்கள் எழும்பி நின்று பெரிய அளவில் மற்ற அரபு நாடுகளை எல்லாம் கூட்டணி சேர்த்து பெரிய அளவில் யுத்தத்தை தொடர்ந்தார். அவர் சொல்லும் போது this will be the war of extermination which will be noted like the Mongolian massacre அப்படின்னாரு. இது யூதர்களை வேரோடு கூட அழிக்கக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கும். கிட்டத்தட்ட அது மங்கோலிய படுகொலைகளை போன்று இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரால் செய்யவே முடியல. பார்த்தீங்களா, கூட்டிட்டு வந்தவர் அவராச்சே. அதனால இந்த நாள் வரையிலும் 2025 நான் நின்று கொண்டிருக்கிற இந்த நாள் வரையிலும் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் போராட்டம் இந்த அரபு நாடுகளுக்கிடையே இஸ்ரேலுக்கு எதிராக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்ரேலுடைய சின்பற்று அது ஒரு பெரிய டீப் ரிசர்ச் உளவுத்துறை, அது ஒரு பெரிய உளவுத்துறை. இதுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேலுடைய அடுத்த மொசாட் பாருங்க, மொசாட் அமைப்பு உலகத்திலேயே நல்ல போர் திறமையும் நல்ல ஸ்பையிங் வேலைகளையும் கரெக்டாக செய்கிற ஒரு அமைப்பு தான் மொசாட். அறிவிலும் திறமையிலும் புத்தி கூர்மையிலும் இன்னும் யுத்த வல்லமையிலும் அவர்கள் பெரியவர்கள். அதனால தான் மொசாட் பாருங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருப்பாங்க. எங்கே இருக்கிறாங்க, யாரு எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார் அவங்கள. இனிமேல் 3ஆம் முறையெல்லாம் என்ன பண்ண முடியாது, இஸ்ரவேலர்களை எந்த அரபு நாடுகளும் ஜெயிக்க முடியாது, யாருமே ஜெயிக்க முடியாது. உலகத்தில் உள்ளவங்க எத்தனை பேர் வந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. பொதுவாக அரபுகளுக்கு ஏன் இஸ்ரேலை பிடிக்காதுன்னா, இஸ்ரேலையும் பிடிக்காது, பைபிளையும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் தெரியுங்களா? இஸ்மவேல் ஆபிரகாமுடைய 2வது மனைவிக்கு பெற்றெடுக்கப்பட்ட இஸ்மவேல் என்கிற அந்த பையன், இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நன்றாக தாராளமாக ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு வார்த்தையை சொன்னார், அவனுடைய கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு. அது ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, அவனுடைய கை ஓங்கி இருக்கும் அப்படின்னா இஸ்மவேல் வம்சம் அப்படி அவனுடைய கை எப்போ அடிக்கிறதாக ஓங்கி இருக்கும் என்று சொல்லி இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அது மேட்ச் ஆகும். அதனால தான் சரி, பைபிளில் நம்ம பற்றி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வேதத்துக்குள்ளாடி அவர்கள் வரவில்லை.
தேவனாகிய கர்த்தர் சொன்னாருன்னு அது நடக்காமலா இருக்கும், அது கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் கிருபை வேற ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு சைடுல கிருபை இருக்குது. அந்த கிருபைக்குள்ளாடி வந்தான்னா இவங்களுக்கும் வாழ்வுதான், இவங்களுக்கும் நித்திய ஜீவன் தான். அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களே. ஹமாஸுடைய அந்த நெற்றியில ஒரு வாசகம் இருக்கும், ஒரு எழுத்து இருக்கும். அது என்ன? லா டிஃபைட் டு வேன்ட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா வெல்ல முடியாதவர்களை மீண்டும் வென்றெடுத்து கீழெடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். வெல்ல முடியுமா? காசா மண்மேடானது மிச்சம். காசா மக்கள் அங்கிட்டு ஓடிட்டு கிடக்குறாங்க. பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள், இந்த பக்கம் ஓடுற ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஓடுற ஒரு கூட்டம், ட்ரெஸ் இல்லை, குடி தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா இந்த இஸ்ரேல்கிட்ட வேணும்னு வம்புக்கு போனதுனால கர்த்தர் செய்தார். பார்த்தீங்களா? இவர்கள் என்ன நினைத்தார்கள்? காசாவிலிருந்து நாம படையெடுத்து போய் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் வச்சுக்கிட்டுங்களேன், 6000 பேர் போய் படையெடுத்து அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடலாம் என்று சொல்லி இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது அவர்களுக்கு திரும்ப என்ன செய்தது? பலித்தது. வாழெடுத்தவன் வாழால் மடிவான் என்று பழமொழி இருக்கு தெரியுமா? குழிய வெட்டினவன் குழியில விடுவான் அப்படிங்கிற பழமொழியும் உண்டு. அதற்கேற்றவாறு அவர்களுக்கு என்ன செய்தது? நடந்தது. இப்ப இஸ்ரேலை அழிக்கலாம் என்று இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இஸ்ரேல் இப்ப இந்த ஹமாஸ் வார் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மைண்ட் செட்டப் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு பக்கத்துல இருக்கிற இடங்கள் எல்லாம் இனிமே நாம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டப்புக்கு இவர்கள் மாறிவிட்டார்கள். காசாவையும் கையில் எடுத்துக்கொண்டார்கள். பக்கத்தில் சீரியாவில் போய் சீரியா அதிபரையும் தாக்கி அங்கே சீரியா அதிபரையும் மாற்றியே விட்டாங்க. அவர் போய் இப்போ ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்கிறாரு. அவர் முதல்ல இருந்த சீரியாவுடைய அதிபர். பாருங்க என்னென்ன எத்தனை விஷயங்கள் இஸ்ரேலுக்கு ஜெயமாக கிடைத்திருக்கிறது பாருங்கள். ஒரு குட்டி நாடு தானே, ஒரு சின்ன நாடு இந்த அளவு செய்ய முடியுமா? தேவ வல்லமை இல்லாமல் இருந்தால் இருக்குது. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்னும் முன்னுமாக இருக்கிறார். எந்த வழியிலாவது அவர்களுக்கு விஜயம் வந்துவிடும், ஜெயம் வந்துவிடும். ஹமாஸ் தீவிரவாதிகள் போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறிவிட்டார்களா? மீறிவிட்டபடினால இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு? ஒன்னும் இல்லாம பண்ண போறேன், நியூடில்ஸ் மாதிரி உங்களை மாட்ட போறேன், லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்றேன். திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். ஹமாஸை நான் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன், ஆயுதங்கள் எல்லாம் கண்டிப்பா கீழே போடுவீங்க, இந்த 20 அம்ச பீஸ் டீலுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒத்து போவீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நான் கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்த அந்த பீஸ் டீலை பீஸா என்ன பண்ணிட்டீங்க? உடச்சிட்டீங்க. அதனால விளைவுகள் மோசமா இருக்கும்னு சொல்லி இப்ப ட்ரம்ப்னு சொல்றாரு. அதே தான் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் மனசுக்கும் அடங்கல. ஏன்னா காசாவை அந்த ஹமாஸை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும்ங்கிற ஒரு மைண்ட் செட்டப்ல தான் அவரும் இருந்தார். ஆனால் சரி, திடீர்னு ட்ரம்ப் சொல்லவே அவர் ஒத்துக்கிட்டார். இப்போ மறுபடியும் இஸ்ரேலுடைய அசம்பிளி நெசட்னு சொல்லுவாங்க, அந்த நெசட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வலதுசாரிகள் போன்ற எல்லா மொத்த அமைப்புமே பெஞ்சமின் நெத்தன்யாஹு கிட்ட என்ன சொல்றாங்க? நீங்க அதை போய் முடியுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அந்த செட்டப்புக்கு அவங்க போயிட்டாங்க. அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெயிக்க முடியுமா? 70 ஆண்டு காலங்களாக இத்தனை போர்கள். இப்போ இஸ்ரேலுக்கு ரொம்ப சுமைதான். ஒரு பக்கம் யுத்தத்தை சமாளிக்கணும், ஒரு பக்கத்துல நாட்டு மக்களை பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் தங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற முதலீடுகளை வாங்கி அதிலே பெருக்கத்தை கொண்டு வர வேண்டும். புதிய புதிய கண்டுபிடிப்புகளிலும் ஈடுபடுகிறார்கள், இராணுவத்துறையிலும் பக்கவா செயல்படுறாங்க. இப்படி எல்லாத்தையும் அவர்கள் சமாளிக்கிறாங்கன்னா பாருங்க, ஒரு குட்டி நாடுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. தேவனுடைய பலமான கிருபை அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறபடினால எந்த அளவு இந்த விஷயங்களை செய்ய முடியுது பாருங்க. இன்னும் இஸ்ரேலுடைய நாணய மதிப்போ அவருடைய பொருளாதார மதிப்போ வீழ்ச்சி அடையவே இல்லை. அவங்களுக்கு வர வேண்டிய அந்த முதலீடுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கே நடக்க வேண்டிய எல்லா ப்ராஜெக்ட், ரிசர்ச் சென்டர் முதற்கொண்டு இன்னோவேட்டிவ் சென்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப ஹமாஸ் நீங்க பண்ணதான் முதல்ல தப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது அரபு நாடுகள் இந்த ஹமாஸ் கிட்ட யாராவது ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க? இஸ்ரேல் கிட்ட சரண்டரா போங்க, இனிமே இது வேண்டாம், யாராவது தைரியமா ஏதாவது அரபு நாட்டு தலைவர் யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹமாஸ் செய்த ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை பிடித்து கொண்டது தப்பு. பிடித்து கொண்டு வந்த அந்த பிணை கைதிகளை கொண்டது 2வது தப்பு. மீண்டும் கொண்டவர்களை எங்க விட்டோம் எங்க வச்சோம்னு தெரியாம அந்த சடலங்களை காணோம்னு இப்ப கை விரிச்சு காட்டுறாங்க பாருங்க, அது 3வது தப்பு.
அன்றைக்கு அவர்கள் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் சுரங்க வழியாகவும் வந்து இஸ்ரவேலை தாக்கினார்கள். 1200 பேர் கொல்லப்பட்டார்கள். ஓகே, ஆனால் இனி அப்படி நடக்காது. நெவர் அகைன் அப்படிங்கிற ஒரு பாலிசி கூட அவங்களுக்கு உண்டு. இனிமேல் இப்படி நடப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்குது. இனி இது எப்படி முடியும்? கண்டிப்பா இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்கே. கிரேட்டர் இஸ்ரேல் பிளான் இருக்குது. அந்த திட்டத்தின் வரிசையில் இஸ்ரேல் முன்னேறும் போது நிறைய யுத்தங்கள் அதில் இருக்குது. ஜெருசலேம் டெம்பிள் கண்டிப்பா அது கட்டியே தீர வேண்டும். யூதர்களுடைய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஜெருசலேம் டெம்பிள் கட்டினா தான் மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதனால் அதை கட்டணும். இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இருக்கும், மேசியாவுடைய 2ஆம் வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் அதை என்ன செய்வார்கள்? கட்டுவார்கள். அது கட்டினதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஒன் வேர்ல்டு லீடர் வேற வரணுமே. இப்படி இந்த அத்தியாயங்களை நோக்கித்தான் உலகம் செல்லும். இது பைபிள் திட்டம். கர்த்தரால் ஏற்கனவே சொல்லப்பட்டது. கடைசி கால உலகம், லாஸ்ட் வேர்ல்ட் will be like this. ஆகையினாலே ஜெயிக்க முடியாத பிரியமானவர்களே, 70 ஆண்டுகளாக இஸ்ரவேலை ஒழித்து கட்ட வேண்டும், நாடற்றவர்களாய் மாற்ற வேண்டும், உலக வரைபடத்திலிருந்து இஸ்ரேலை எடுக்க வேண்டும் என்கிற அரபுகளின் திட்டம் ஒருபோதும் பலிக்காத பிரியமானவர்களே. நன்றிகள். God bless you all.